அப்படி பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம், கோபிச்செட்டின்னு வருது, செட்டியாராது, தூக்குங்க. எங்கே ஜாதி பார்க்குறிய? பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது, அவர் பிள்ளைமார் படம் ஊராது, தூக்குங்க பிள்ளைய அப்படின்னு அப்படின்னு நிறைய தெருப்பேரில் இருந்துச்சு, தேவர் இருந்துச்சு, தூக்குனிய பிள்ளை இருந்துச்சு, தூக்குனிய சிதம்பரம் பிள்ளை. நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும், அப்படிதான் படித்தோம். வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க, அவர் பா சிதம்பரம். அவரு சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம். சாமிநாத ஐயர், சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தம் தாத்தா. சாமிநாதன் அப்படின்னா யார்? அவரு யாரு? பெப்சி சாமிநாதன். அவரு சமூகத்தை சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும். வாவு சிதம்பரம் புள்ளைனா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்றிய? கட்டு கட்டு அப்படின்னா நிறைய இங்க பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட் சொல்லுவோம். சில இடங்கள்ல வரலாற்று எங்களுக்கு பழகி போன ஒன்றை நீங்க அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குறள் மாதிரி ரைம் வந்துடும் சார். பசுமனால பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும், நீங்க தேவர்னு சொல்லாத, முத்துராமன் சொல்லி. எந்த முத்துராமலிங்கம்? ஒரு கவிக்கிற முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை சிதைக்காதீங்க. பசு முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். வாவு சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமிநாத ஐயர் எங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு அது மாத்தாது. யார் பாடபுத்தில் அடிச்சுட்டா போதுமா? நீங்க ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பையில கொடுங்க, அதிகம் கொடுங்க. படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி, உங்க அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனா பாடபுத்தத்துல பசும முத்துராமலிங்க தேவர் தேவர் கூடாது, முத்துராமலிங்கம், வாவு சிதம்பரம். படிக்கிற பாடத்துல நாங்க ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், புள்ளிய கட் பண்ணணும், கவுண்டர் கட் பண்ணணும். ஆனா பஸ் சேரும்போதே நீ கவுண்டரா, தேவரா, ஐயரா? என்ன எவ்வளவு முரண்பாடு இது? யாரை ஏமாத்திரியா? படிக்கிற பிள்ளை ஜாதி கேட்க சம்பளம் பொதுவாக்குங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தை ஜாதி சான்று இல்லாம இருக்கோ அன்னைக்கு ஜாதி ஒழியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு, பிள்ளைய தூக்கு, ஐயரை தூக்கு. யார்கிட்ட ஏமாத்துறீங்க? கவுண்டம்பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்கு, செட்டி விஷயத்திற்கு பிள்ளை நிறைய ஊரா இருக்கு. அது கலெக்ஷன் அப்புறம் கலைச்சிக்கலாம். அப்போ இந்த படம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெயிலர் பார்த்தேன். விவசாயம் புனிதமான வார்த்தை. விவசாயங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அந்த டைலாக் அது விவசாயிகளை தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுறது வயிற்று விவசாயம் பண்ணுங்கிறது அவுத்து விவசாயம் பண்ணுறது, அது விவசாயங்கிற வார்த்தையை தப்பு எனக்கு வரைக்கும். அது வார்த்தை வரக்கூடாது. என்ன அது நம்ம இவ்வளோ பேசுறோம்ல, கொஞ்சம் குறை சொல்லிடணும். நான் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளுடைய மூலதனம் சார். அதுக்கு ஒப்பிடக்கூடாது. இருந்தாலும் வில்லங்கிறதுனால அது விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் இருக்க முடியாது. அது விஷத்தை விதைக்கிறது, விவசாயத்தை விதைக்கிறது, விவசாயத்தை விதைக்கிறது. அந்த படம் ஒரு உண்மையிலேயே நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தா மாறி இருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காம நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும். குறிப்பா பொண்ணை பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்த அளவுக்கு ஏமாறுவாங்க, எப்படி சிகிழிஞ்சு போகிறாங்க, எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதனால இது காதல் படம் இருந்தால் காதல் எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால முக்கியமாக பெற்றவங்க தான் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும். எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைய வைப்போம். நன்றி, வணக்கம்.